நம்ம ஆர்எஸ் வேலுமணி சித்தா மற்றும் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள், சில உடற்பயிற்சிகள் செய்து நோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து இன்று ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70% பீப்புளுக்கு நிறைய சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இது நீரிழிவு நோயின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அதிகப்படியான சர்க்கரை அமிலம் நம்மளுடைய இரத்தத்தில் கலந்து இரத்தத்திலிருந்து சர்க்கரை அமிலம் வெளியேற்றப்படுவது தான் நீரிழிவு நோய். நீர் மூலமாக வெளியேற்றப்படுவது. அப்போது இந்த மாதிரியான சர்க்கரை வியாதி 2 வகையாக இருக்குது. டைப் 1 இருக்குது. அதில் இன்சுலின் சுரப்பு இல்லை, ரொம்ப லோவாக சுரக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா இன்சுலின் சுரக்கு அது பற்றாமை போகுது. இந்த மாதிரியான 2 விஷயங்கள். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருப்பாங்க. டைப் 2ல் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதிக தாகம், அதிக பசி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். என்ன அப்படின்னா இருதய கோளாறு ஏற்படும், கண் பார்வை குறைதல் ஏற்படும், நரம்பு தளர்வு ஏற்படும், இருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக்லாம் கூட சம்டைம்ஸ் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வரும். சிறுநீரக கோளாறு மெயினாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு நிறைய பேருக்கு ஏற்படும். ஏன்னா அதனால தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் வரைக்கும் போவாங்க. ஏன்னா டயாலிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சிறுநீரகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மெஷின் பண்ணுது. அதுதான் டயாலிசிஸ். அப்போது சிறுநீரகம் செயலிழந்து போகிற சூழ்நிலை ஏற்படுது அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இப்போ சர்க்கரை நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ சர்க்கரை வியாதியால் அவதிப்படுறாங்க அப்படின்னா சர்க்கரை ரத்தத்தில் அதிகப்படியான அளவு கலந்து இவங்களுக்கு ஃப்ரோஷன் ஷோல்டர், அப்புறம் கணுக்கால் கருத்து போதல், கணுக்கால் வீக்கம், அப்புறம் பாத எரிச்சல், மதப்பு, அது லாஸ்ட் கட்டத்தில் டயபெட்டிக் அல்சர்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியால் புண்ணு ஒரு விரலில் வரலாம். இந்த சூழ்நிலையில் விரலை எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். இன்னும் சிலருக்கு காலையே எடுக்கிற சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரி சர்க்கரை வியாதினால் கால் அழுகி போகிற சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். அப்போ இதை எல்லாத்துக்கும் அடிப்படை தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பிரித்து வெளியே எடுக்கணும். இரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் கொண்டு வரணும். அதற்கு நிறைய சத்துள்ள ஆகாரங்கள் உள்ள உணவுகளை முறைப்படுத்தி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். நல்ல ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். உணவு முறைகளை மாற்றம் கொடுக்கும்போது இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள விடணும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்படுறதுனால அவங்களுக்கும் சர்க்கரை ஏற்படுகிறது. கர்ப்பகால சர்க்கரை இது அளவு ஏற்படுகிறது. இது ரொம்ப நாளாக கொண்டு போகிறோம் அப்படின்னா டைப் 2 சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அந்த பெண்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அவங்க குழந்தை பேறு காலம் முடிந்த உடனே அவங்க உணவில் டயட்டை ஃபாலோ பண்ணி சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா அந்த டைப் 2 சர்க்கரையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டுமானால் நம்மளுடைய ஆர்எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் உள்ள மருந்துகளை 1 மாதத்திலிருந்து 3 மாதம் எடுத்திங்கன்னா எவ்வளோ 500 600 சர்க்கரையாக இருக்கட்டும், HbA1c 11 13 இருக்கட்டும், நம்ம ஃபுல்லாகவே கட்டுப்பாட்டுக்குள்ள 7 பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். என்னதான் அலோபதியில் நம்ம மெட்ஃபார்மின் போன்ற மாத்திரைகள் நிறைய எடுத்தால் கூட இதில் விட்டமின் B6 B12 எல்லாமே சத்து குறைபாடு ஏற்படும். ஆனால் நம்மளுடைய மூலிகை சாறில் இந்த மாதிரி சத்து குறைபாடு ஏற்படாது. ஏன்னா நம்ம டயட்டையும் கொடுத்துட்றோம், நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பிரித்து எடுப்பதற்கு மூலிகை சாறுகளை உள்ளே கொடுத்துட்றோம். மேலும் சர்க்கரை வந்தவங்களுக்கு நமக்கு இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர், இந்த மாதிரி துணை நோய்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரோஷன் ஷோல்டர், இடுப்பு வலி, முழங்கால் முட்டி வலி, கணுக்கால் வீக்கம், கணுக்கால் கருத்து போதல், டயபெட்டிக் அல்சர், இது எல்லாத்தையுமே 1 மாத நம்மளுடைய மருந்து மூலிகை சாறை எடுக்கும்போது 1 மாதத்தில் இந்த புண்கள் ஆற்றப்படுகிறது. சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டாலே சர்க்கரையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நரம்பு மண்டல பாதிப்புகள், இருதய கோளாறு, சிறுநீரக கோளாறு, CKD, இந்த மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர், பெயின், கருத்து போதல், கால் கருத்து போதல், இது எல்லாமே முழுமையாக நம்ம குணப்படுத்தி விடலாம். 5 வருடங்களாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டவர் 2 மாத சிகிச்சைக்கு பின் ஆர்எஸ் வேலுமணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மிக்க நன்றி. என் பேர் சுசீலா. எனக்கு வயசு 58. நான் பட்டாபுரம்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு சுகர் 2000லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 26 இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. மேடத்திட்ட வந்தேன். 6 மாதத்துக்கு மருந்து சாப்பிட்டேன். எனக்கு பூரணமாக குணமாயிடுச்சு. ஆர்எஸ் வேலுமணிக்கு ரொம்ப நன்றி.